மதுமிதா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. வீஸே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம மாயா மாட்டுங்க திங்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கௌதம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "ஜீவா வா உள்ள போலாம். திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். பேக் பண்ண வேணாமா?" அப்படின்னு சொன்னோனே, பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. அகிலாண்டேஸ்வரி பாட்டி, "ஏய் என்னடி நெனச்சிட்டு இருக்க? என்ன பாட்டி? எதுக்கு வந்து வந்ததும் வராததுமா, என்ன பார்த்து வந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்தே. சவுந்தரா பாத்தியா? நான் பேசுறத பார்த்தா கத்துறது மாரி இருக்கா? ஜீவாவ எப்புட்ரி நீ பேர் சொல்லி கூப்பிடுவ?" அப்படின்னு சொல்லி கடுப்புல வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி, "இதுதான் நீ பொண்ண வளர்த்த லட்சணமா? உனக்கு வளர்க்க தெரியலன்னா என்கிட்டயாவது குடுத்துருக்கலாம்ல. நான் அப்பப்ப சுளுக்கெடுத்து கரெக்ட்டா வந்து வளர்த்துருப்பேன்ல." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "என்னண்ணே நீயும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க? நான் எப்படி அப்புறம் ஜீவாவ வந்து கூப்பிடுறது?" அப்படின்னு சொன்னோனே, "பாட்டி இந்த காலத்துல எல்லாரும் இப்படிதான் கூப்பிடுறாங்க. அதனால தான் நானும் இப்படி கூப்பிடுறேங்கிற" மாரி அந்த இடத்துல மாயா வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. நல்லா வளர்க்க வந்து குடுக்குறா. "நீ செய்யறது தப்புன்னு சொன்னா, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க." அப்படின்னு என்கிட்டயே வந்து வெட்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. என்னடி நெனச்சிட்டு இருக்க? எவன் வேணாலும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீயும் உன் புருஷன எப்படி கூப்பிடுறங்கிற பொறுத்து தான் நம்ப குடும்பத்தோட மதிப்பு, மரியாதை. நீயே உன் புருஷனுக்கு மரியாதை குடுக்கலன்னா, வேற எவன்டி உனக்கெல்லாம் மரியாதை வந்து குடுப்பான்? அப்படின்னு சொல்லும்போது, ஜீவாவே பெருசா கண்டுக்கல. "ஏய் அதுக்குன்னு இப்படியா கூப்பிடுவ? ஜீவா" அப்படின்னு சொல்லி திருப்பியும் கூப்பிட்டோனே, செமையா வந்து மொறைக்கிறாங்க. "ஏங்க நான் போய் லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு" சொன்னோனே, அந்த பயம் இருக்கட்டும். ஜீவா எங்க தங்கச்சி வந்து ஏங்கங்கிற மாரி கூப்பிட்டுட்டாங்க. எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹேப்பியா இருக்குங்கிற மாரி, நம்ப கௌதம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன் வந்துருது ஜீவாக்கு. இத வந்து சகுந்தலா வந்து ஒட்டு வந்து கேட்குறாங்க. எதுவும் பிரச்சனை கிச்சனை பண்ணிட்டு வந்துட்டாளா? ஒண்ணும் தெரியலையே. மாப்பிள ஃபோன்லாம் ஒட்டு கேட்கறதுலாம் ரொம்ப தப்பு. இருந்தாலும் நம்ம பொண்ண பெத்தவங்க. அவ எந்த நேரத்தில எப்படி இருப்பான்னு நமக்கே தெரியாது. பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, "மாப்பிள மன்னிச்சிடுங்க. வேற வழி இல்ல. அதனால தான் ஒட்டு கேட்குறேங்கிற" மாரி சகுந்தலா வந்து லைட்டா வந்து ஒட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க. ஜீவாவோட அம்மா ரேணுகா. "ஏய் நான் ரேணுகா பேசுறேன்டா." "அம்மா தெரியும்மா. அதனால தாம்மா ஃபோன் எடுத்தேன்." "ஓ! ரேணுகா பேசுறதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவங்க இவ்வளோ கோவமா இருக்காங்க? "ஏன்டா நம்ம வீட்ல வந்து பாலும் பழம் ஃபங்ஷன் வந்து வச்சிருக்கோம்ன்னு சொல்லி, வாடா வாடான்னு கூப்பிட்டா, நீங்க வரேன்னு சொன்னதுனால தானடா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சொந்தக்காரங்கலேருந்து எல்லாரும் வந்து 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." ஐய்யயோ! ரேணுகா வந்து பாலும் பழம் ஃபங்ஷன் வச்சிருக்கிறது மட்டும் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு, அப்புறம் அவ்வளதான். மாயா செய்ற சின்ன சின்ன தப்புக்கும் நம்மள வந்து வெளுத்தெறிஞ்சிருவாங்க. அப்படின்னு சொல்லும்போது, "நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்ம்மா. இங்க ஒரே ஒரு கூட்டமா இருக்குமா." "ஏய் அவரு ஓட்டுறாரா? இல்ல என்ன பண்றாரு? ஓட்ட தெரியுமா இல்லையா? சீக்கிரம் வர சொல்றா. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல." அப்படின்னு சொன்னோனே, சகுந்தலா வந்து இந்த விஷயத்த வந்து யார் காதுலயும் வந்து விழுவாம, நம்ப மாயாவ அடிச்சு வீட்ட விட்டு தொரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, குடுகுடுன்னு மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க சகுந்தலா. உடனே ரேணுகா கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "ராமகிருஷ்ணன் என்னம்மா மத்த இதெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிரு. அவங்க வரப்ப கரெக்ட்டா நம்ம எதுவா இருந்தாலும் பேசி வச்சிடலாங்கிற" மாரி சொல்லிடுறாங்க. சகுந்தலா வந்து மாடிக்கு வந்து போனோனே, கடுப்பாயிட்டாங்க மாயாவ பார்த்தோனே. "என்ன மாயா நெனச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த? என்னம்மா கீழ என்றானா, அந்த பாட்டி வந்து கன்னா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கு. ஜீவான்னு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதாம். என்னங்கன்னு சொல்லி தான் கூப்பிடணுமா? அதுவே செம கடுப்புல வந்து இருக்கேன். இதுல நீ வேற இங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்க. உங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்ஷன் வச்சிருக்காங்களா இல்லையா? உனக்கு தெரியுமா? ஜீவா சொன்னானா? ஜீவாலாம் யாரும் சொல்லல. எனக்கு தெரியும். அதனால தான் நான் கேட்டேன். ஆமாம்மா ஃபங்ஷன் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? ஏம்மா நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? உன் வீட்டுக்கு தாராளமா நீ வரலாம். இப்ப தான் வரணும். இந்த செகண்ட் தான் வரணும்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா, ஜீவா வீட்ல ஒரு ஃபங்ஷன வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அதுவும் நீ தான் வந்து மருமகளா இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் செய்யணும். அதுவே நீ உன்னால செய்ய முடியாது. சரி போ. ஆனா உன் ஃபங்ஷன கூட உன்னால உன் வீட்ல வந்து கலந்துக்க முடியாதா? ரேணுகா வந்து என்ன நெனைப்பா? ரேணுகாவ விடு. சொல்லி சமாளிச்சர்லாம். பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சகுந்தலா உடனே வந்து, "என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கே நியாயமா இருக்கா? பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விருந்து வைப்பியா? ஏய் உனக்கு எங்க வேணாலும் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறேன். இல்ல வீட்லயே வந்து விருந்து வைக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா உன் வீட்ல இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீ அங்க இருந்தே ஆவணும். இல்லன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கௌதம் வந்து முன்னமும் உன்னோட விவகாரம்லாம் தெரியாது பார்த்துக்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீ இப்ப வந்து இருக்கிற நிலைமை தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது,
கௌதமுக்கு தெரிஞ்சிட போகுது. இன்னொன்னு நீ செய்கிற சின்ன சின்ன தப்புக்கும் பாட்டி வந்து என்னதான் பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா? மரியாதையாக 5 நிமிஷத்துக்குள்ளே நீ இங்கேருந்து போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கியேன் அப்புறம் அவளை தான் சொல்லுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டே வந்து பேசினோன்னே, சரிம்மா நான் போகிறேம்மா, உனக்கு அதானம்மா நிம்மதி சந்தோஷம்னு சொல்லிட்டு வேக வேகமாக பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வாசலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, ஜீவா வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. உடனே வந்து ஜீவாவும் பின்னாடி வந்து போகிறாங்க. பாட்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவ மாறுவா. தம்பி இந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க, அப்புறம் ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி வந்து சொன்னதுனால அப்படியே குடுக்குன்னு வந்து போகிறாங்க. நம்ம ஜீவாவும் என்னடி உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்ட, 5-10 நிமிஷம் இருந்து பேசிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்கள் அக்காட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த? அக்கா வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இருக்குல்ல வீட்டில், நீ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டா, அதனால தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? என் பொண்டாட்டியோட ஆசையை வந்து எப்போதுமே நிறைவேற்றுறது தான் என்னோட பழக்கங்கிற மாதிரி சொன்னேன். சரி வா சீக்கிரம் போவோம், இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணுன்னொன்னே டக்குன்னு அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. புது மாப்பிள்ளையும் மருமகளையும் பார்த்தோன்னே, வாங்க உனக்கு நான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆர்த்தி எடுக்கிறப்ப ஃபோன் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து ஆர்த்தி தட்டை அவங்க ஃபேஸில் பக்கத்தில் வைக்கிறப்ப கரெக்டாக வந்து தட்டி விட்டுறாங்க கையை வச்சு. என்னம்மா அது வந்தது வராதம்மா, ஆர்த்தி தட்டை வந்து கீழே தட்டி விட்டுட்ட அப்படின்னு ரேணுகா வந்து சாஃப்டாக கேட்குறப்ப, என்னது சாஃப்டாக கேட்குறியா தள்ளு இங்கே அப்படின்னு பிங்கி பாட்டி வந்து சாமியாக வந்து கத்துறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில்? வீட்டுக்கு வந்ததும் வராதங்கம்மா, இப்படி ஆர்த்தி தட்டை வந்து தட்டி விட்டுட்டு இருக்க. வீட்டுக்கு வர மருமகளை யாருன்னு தெரியுமா சொல்லுவாங்க? லட்சுமின்னு சொல்லுவாங்க. இப்படி நாள் அதுவுமா வந்து இப்படி பண்ணுற? பாட்டி யதார்த்தமாக நடந்துச்சு, இந்த விஷயத்தை பெருசாக்க வேணாமே. என்னது யதார்த்தமாக நடந்துச்சா? முக்கியமான ஃபோன் கால் பாட்டி, அதனால தான். முக்கியமான ஃபோன் காலாமா? எனக்கும் காது நல்லா கேட்கும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்ட்டி எப்போ கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாங்கிற, அப்போனா என்னை விட நீ ஃபோனில் பேசுகிறது தான் உனக்கு சரியாக போச்சா அப்படின்னு சொல்லி பிங்கி பாட்டி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. சரி மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க மாயாவும் ஜீவாவும். ஏமா நீ இது மாதிரி ஒரு தீக்குச்சியில் 10 விளக்கு ஏற்றிட்டேன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னொன்னே அவங்களால ஏற்ற பார்க்குறாங்க. ஏற்ற முடியவே இல்லை. உடனே வந்து லைட்டர் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஏற்ற வரலான்னு இருக்கிறப்ப, என்ன மாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பிங்கி பாட்டி கத்தலான்னு வராங்க. அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படி யதார்த்தமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விளக்கு வந்து ஏற்றி முடிச்சிடுறாங்க. தீப்பெட்டி மூலியமாகவே வந்து ஏற்றி முடிச்சோன்னே கேஷுவலாக வந்து பாலும் பழம்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இதை பாட்டி வந்து பார்த்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க. அந்த இடத்துல என்னடா அவ சொன்னதையே வந்து கேட்க மாட்டேங்கிறா, லைட்டர் எடுத்து வச்சு விளக்கேற்ற வரா, ஒரு பக்கம் என்றானா ஆர்த்தி தட்டை தட்டி விட்றா. ரேணுகா உன் பாடு பெரிய திண்டாட்டமாக தான் ஆக போகுது. பணக்கார வீட்டு பொண்ணு வரான்னு நினச்சேன், ஆனால் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க வரான்னு தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் ஊருக்கு போகிறேன், அர்ஜென்ட்டாக வந்து ஊருக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா மருமகளை நல்ல விதமாக பார்த்துக்கடா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்புறாங்க.